வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல். வாங்க கைஸ், இன்றைக்கி கொஞ்சம் நிறைய நியூஸ், ஒரு முக்கியமான நியூஸ் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதான் என்னென்னு பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் ரேண்டி ஆர்டன் ரிட்டன் பற்றிலாம் இல்லை. அண்ட் கைஸ், மோஸ்ட்லி பிபிவி, அதாவது பிபிவி பேப்பர் வியூஸை அட்டன் பண்ணது ரேண்டி ஆர்டன் தான் அதிகமாக இருக்கார். 193 இருக்கார். மீதி எல்லாமே கம்மி தான். அண்டர்டேக்கராக இருக்கட்டும், ட்ரிபிள் ஹெச்சாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஸ்டாருங்களே ரொம்ப ஜான்சனாக இருக்கட்டும், அதிக பேப்பர் வியூவை அட்டன் பண்ணவர் நம்மளுடைய த வைப்பர் ரேண்டி ஆர்டன் தான். இப்போவே சில பேப்பர் வியூஸ்லாம் விட்டு இருப்பாங்க தலைவனை, அதில் சேர்க்காமல் கிட்டத்தட்ட அதுவும் சேர்த்துருந்தா 200 பேப்பர் வியூஸுக்கு மேலே சண்டை போட்டு சாதனையை படைச்சிருக்கலாம். நிறைய பேப்பர் இப்போ தொடர்ந்தே 3 பேப்பர் வியூஸில் அட்டன் பண்ணல, நீங்களே கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த பேப்பர் வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணால் ஒரு 200 பேப்பர் வியூ தாண்டி சாதனையை படைச்சி விட்ருப்பார். பார்க்கலாம், அப்படியே விட்டுருவார். இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறாரு. இன்னும் சாதனையை படைக்காமல் நிலநாட்டாமல் இருக்க போகிறது இல்லை. என்ன இருந்தாலும் லெஜண்ட் தான் கைஸ். அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ, எவ்வளோ வருஷம் சண்டை போட முடியுமோ, ஹிஸ்ட்ரி மேக்கிங் பண்ண முடியுமோ, இந்த சாம்பியன்ஷிப்பு ஜான்சனை விட அதிக டைம் வாங்க முடியுமோ, என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணியே தீர்வுன்னுகிறாரு. ஆல்ரெடி மோஸ்ட்லி எல்லாம் பண்ணி தீர்ந்தாச்சு. அதிக தடவை பேப்பர்லையும் அட்டன் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் அவரை பீட் பண்ண முடியாது. ஏன்னா மீதி இருக்க பெரிய பெரிய லெஜண்ட் ரெஸ்லர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டாங்க. பார்க்கலாம் அடுத்த சம்பவம் என்ன பண்ணுறான்னு ரேண்டி ஆர்டன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் விசஸ் ஜான்சனா ஃபைனல் மேட்ச் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ரூமரு அது இதுன்னு போயிட்டுருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, எட்ஜ் ரிட்டன் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். சில டீசர்ஸும் நடக்குது. WWE பார்த்தீங்கன்னா ஜான்சனாவும் எட்ஜும் மேட்ச் நடந்ததெல்லாம் யூடியூப் சேனலில் போடுறாங்க. ஃபுல் மேட்ச்சு கிறிஸ் ஜெரிகோ இதுவும் போடுறாங்க. இருந்தாலும் ஒரு ஐப்பு தான் ஏற்றுறாங்க நான் நினைக்கிறேன். ரிட்டன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா எட்ஜ் என்ன பண்ணிட்டு போனார், ரிட்டையர் ஆகிட்டு தான் போனார். அது எப்படி ப்ரோ ரிட்டையர் ஆகிட்ட பிறகு திரும்பி வருவாங்க? ரிட்டையர் ஆகிட்டு வேறு கம்பெனிக்கு போயிட்டார். வேறு கம்பெனி போய்ட்டு எப்படி ப்ரோ வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. வரமாட்டானே சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா வருவாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போது WWE மென்ஷன் பண்ணதே எப்படி, ஜான்சனா ஃபைனல் ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் யார் வேணாலும் இருக்கலாம், எந்த கம்பெனி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. AEW ஆகாது, ரைட்டு. எட்ஜி அதை விட்டு வெளியே வந்துடலாம்ல. இப்போது ரெஸ்லிங் இல்லாமல் இப்போ எட்ஜி ரிட்டையர் ஆகி சும்மா தானே இருக்கார். அவரு வந்து சண்டை போட்டுட்டு போகலாம் இதுக்குன்னே ஒரு மேட்ச்சு. அப்படி இல்லைனா TNA-வோட ஸ்டாரு, NXT-யோட ஸ்டாரு, அப்புறம் ஸ்மாக் டவுனு, அதர் ரெஸ்லிங்கு, இந்த AAA மெகா AAA அப்படின்னு பல ரெஸ்லிங் கம்பெனி மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, பாசிபிலிட்டி இருக்குது. எட்ஜஸ் ஜான்சனா தான் நடத்த போகிறாங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் எட்ஜே ரிட்டர்ன் பண்ணி லாஸ்ட் மேட்ச் சண்டை போட போகிறாருன்னா அவர் இடத்தோடனே ஜான்சனா கிட்ட போக முடியாது. ஏன்னா டோர்னமெண்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஏதாவது ஒரு டோர்னமெண்ட்டில் கலந்து ஃபஸ்ட் ரவுண்டு முடிச்சுட்டு 2வது ரவுண்டு போயிட்டு 3வது வச்சு 2வது ரவுண்டு செலக்ட் ஆகி ஃபைனல் போயிட்டு ஜான்சனா கூட மோதி அவருடைய ரிட்டையர்மெண்ட்டை முடிச்சு வைக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா பிளானு. பார்க்கலாம் கிறிஸ் ஜெரிகோவா இல்லை எட்ஜா இல்லை வேறு ஏதாவதுன்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய த ராக் வந்து பார்த்திங்கன்னா மூவி ஷெட்யூல் எல்லாமே பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கார். ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வாய்ப்பு, பெரிய பெரிய வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜான்சனோ ரிட்டைர்மெண்ட் டூரில் த ராக்கும் இருப்பாருன்ற மாதிரி கூட சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பற்றி நம்பிக்கை இல்லை. இன்னொரு பெரிய வாய்ப்பு என்னென்னா இந்த ஸ்மாக் டவுனு. இப்போது வியூவர்ஷிப்பில் அடி வாங்கிடுச்சு, லோவாக போகுது. இப்போ ஹைப்னஸ் க்ரியேட் பண்ண ஏதாவது பண்ணணும் WWE. அதுக்கோசரம் நம்மளுடைய த ராக்கை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குமா? இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி தான் போன டைம் பண்ணார். ஸ்மாக் டவுன் வியூவர்ஷிப் அடி வாங்க டைமில் இந்த டைமில் ரிட்டர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா அலற விட்டார். போன டைமும் இந்த மாதிரி கிட்டத்தில் தான் ரிட்டர்ன் பண்ணார். பல சம்பவங்கள் பண்ணியிருந்தார். இப்போது த ராக் ரிட்டர்ன் பண்ணி அதேமாரி சம்பவம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ராக்கு பார்த்தீங்கன்னா நான் ஐப்பேத்துறதுக்கோசம் தான் வருவேன். எனக்கு யார் மேலேயும் வெறி இல்லை. கோடி ரோஸ் சாம்பியனும் வாங்க மாட்டேன், எந்த சாம்பியனும் வாங்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தார். ஒருவேளை அதனால் வரமாட்டாரோ இல்லை, அப்படி சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணி ஏதாவது ஜான்சனா இதுலையோ இல்லை ஏதாவது ஒரு இதில் ட்விஸ்ட்டு கொடுக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. பார்க்கலாம் இந்த ராக் ரிட்டர்ன் பண்ணுறாங்களா என்னன்னு. என்னோட கெஸ்ஸிங் படி ராக் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்குன்னு ஒரு 50% இருக்குது, பாதிக்கு பாதி தான் இருக்குது. ராக் ரிட்டர்னும் பண்ணுவாங்கன்ற மாதிரி யோசிக்க தோணுது, இல்லை பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி யோசிக்க தோணுது. இப்போதைக்கு சில பேர் தான் இதை பற்றி பேசியிருக்காங்க. பார்க்கலாம் இன்னும் நிறைய அப்சர்வ்ஸ் எப்படி சொல்லுவாங்க. சொன்னால் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இன்னும் சொல்லியிருக்காங்கப்பா ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குப்பான்னு. இப்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குன்னு
சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இதை பற்றி பேசியவனு வாட் அ சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறதா இல்லை ஊற்றிக்கிச்சின்னு சொல்கிறதா ஒன்றும் புரியல. இப்போ நடந்த ஸ்மாக் டவுனில் அலிஸ்டர் பிளாக்கு விசஸ் கோடி ரோட்ஸுக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் மெயின் இவெண்ட்டில் நடந்திருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா மேட்ச் நடுவில் ட்ரூ மேக்கின்டையர் திரும்ப வந்து அட்டாக் பண்ணியிருப்பார். யார்? ரெஃப்ரி. ஏன்னா ரெஃப்ரி தானே கவனிக்காம விட்டார். கவனிச்சிருந்தாருன்னா ட்ரூ மேக்கின்டையர் சாம்பியன் இல்லை, சாம்பியன்ஷிப் ஆகிட்டு அவர் தூக்கி நிலநாட்டியிருப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் கடுப்பாயிட்டு WWE உங்கள் மேலே தான்டா குறைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரியை வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. இது என்ன தெரியுமா? இப்போ ரெஃப்ரி அட்டாக் பண்ணதால் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாமா. இப்போது இதுலேயும் 2 விஷயம் தான், ரெண்டுமே பெரிய பெரிய விஷயம். நீங்களே நினச்சி பாருங்கள். ஒன்று ட்ரூ மேக்கின்டையருக்கு ரெஸ்ட் கொடுக்க போகிறாங்க, அவர் கொஞ்ச நாள் டைம் ஆஃப் எடுக்க போகிறாரு. இன்னொன்று தலைவனை இதை சாம்ப் ஆக்க போகிறாங்க. என்ன ப்ரோ சொல்கிற? ஆமாங்க, நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையரை சாம்பியன் ஆக்க போகிறாங்க. அகெயின் சர்வீஸ் சீரிஸில் மோதனா 3 டைம் சஸ்பெண்ட் ஆனாரா, ஒரே வாரம் கழிச்சு 2வது வாரத்தில் வந்தாரா, அந்த மாதிரியே இதுலேயும் வந்து சர்வீஸ் சீரிஸில் எனக்கு மேட்ச் வேணுண்டா கோடி விடமாட்டேன்னு சொல்லி மேட்ச் அஃபிஷியல் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் அஃபிஷியல் பண்ணி ட்ரூ மேக்கின்டையர் நியூ சாம்பியன் ஆகிடுவார். கண்டிப்பாக அந்த டைம் விட மாட்டார். விட்டாங்கன்னா சாம்பியன் ஆகாமல் எப்படியாவது ஆக்கி தீர்வார். இப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போது அலிஸ்டர் பிளாக்கு, டேமியன் பீஸ்ட்டு, அப்புறம் ட்ரூ மேக்கின்டையர், கோடி ரோட்ஸ் ஃபேட்டல் 4-வே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சர்வீஸ் சீரிஸில். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் எஸ்கப்ஸ்க்கு ஏதாவது பண்ணி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெரியல, பார்க்கலாம். ஆனால் ட்ரூ மேக்கின்டையர் இந்த 2 ஆப்ஷன் தான், ஒன்று டைம் ஆஃப் இல்லைனா சாம்பியன் வின் பண்ண போகிறாரு. வின் பண்ண நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்ரைஸ் யார்? இப்போது ஸ்மாக் டவுனில் சொல்லியிருப்பார் நிக்கோடல்ஸு 2 மேட்ச் நடக்க போகுதுப்பா ஸ்மாக் டவுன்லையும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ விசஸ் த மிஸ் மோத போகிறாங்க. இன்னொரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா LA Knight விசஸ் சர்ப்ரைஸ் அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அந்த சர்ப்ரைஸ் யார் ரிட்டன் யார் கொடுப்பாங்கன்ற மாதிரி உங்களோட கெஸ்ஸிங்கை சொல்லுங்கள். இப்படின்னு வைக்கும் போது சில பேர் இதிலே சொல்லிட்டாங்க, கிறிஸ் ஜெரிகோ, இது யாருங்க ராக்குன்ற மாதிரி எட்ஜி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கிறிஸ் ஜெரிகோலாம் ராயல் ரம்பிள் தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எட்ஜி கண்டிப்பாக வந்து ஆகணும். எட்ஜி இப்போ வந்தால் தான் ரிட்டையர்மெண்ட் வர ஒழிச்சு காட்டணும். நான் என்ன நினைக்கிறேன்னா குந்தரை இருக்கக்கூடாது. ஏன்னா குந்தரும் பார்த்தீங்கன்னா ரூமர் இருக்குது இவரோட லாஸ்ட் மேட்சை முடிச்சு வைக்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா குந்தரும் இப்போ கொஞ்சம் டைம் ஆஃப் தான் எடுத்தார். சாம்பியன்ஷிப் நைட் ஆஃப் த சாம்பியனில் தோற்றோடனே பார்த்தீங்கன்னா அப்போலேருந்தே வரல. சின்ன சின்ன இன்ஜுரினாலும் சரியே ஆகிருக்கும். இன்னும் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச LA Knight அவரு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிக் ஸ்டார் தான். அப்போது ஒரு பிக் ஸ்டார் தான் ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா குந்தராக இருக்கும். நீங்கள் யாரை நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்ஸா ஜே ஊசோ வின் பண்ண ஓவர் புஷ் மாதிரி இருக்கும். மிஸ்ஸை வின் பண்ண வைக்கலாம். அண்ட் கைஸ் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தரமான அப்டேட் சொல்லியிருப்பேன். அது நிறைய பேர் பார்க்கல, போய் பார்த்துக்கோங்க. ஒரு டைம் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் தாறுமாறான அப்டேட்லாம் சொல்லியிருப்பேன். அவ்வளோதான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் தரமான பை பை.